ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஒரு 3 மாசத்துக்கு முன்ன நம்ம ஒரு கூவக்கிழங்கு நெறைய நட்டு வச்சிருந்தோம் மாடியில. அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க. நம்ம கூவக்கிழங்கு மேல நட்டு விட்டுருக்கோம். அப்புறம் கூவக்கிழங்கு செடி இருக்கும் நிறையா. அப்போ கூவக்கிழங்கெல்லாம் இருக்கு, வளர்ந்து இருக்கு. நம்ம எடுக்க போறோம், பிடுங்கி எடுத்து சாப்பிட போறோம் நாளைக்கு. இன்னைக்கு தேங்க்யூ. நம்ம அதை பதிக்க போறோம். நம்ம பாத்திரத்தை வச்ச போறோம். ஆமா ஆமா, கொண்டு போ. பாரி பாரி மக்கா, என்ன விஷயம்னா கூவக்கிழங்கு நம்ம நட்டு 3 மாசம் ஆச்சு. இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம் எல்லாமே வச்சிருக்கோம். அப்ப எல்லாமே பூ பூத்துருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஃப்ளவர் அடிச்சிருக்கு எல்லா இடத்துலையுமே. அப்போ பறிக்கக்கூடிய நாள் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃப்ளவர் அடிக்க தொடங்கியாச்சு. அப்போது என் பொண்ணு பிடுங்க போகிறா. நம்மளும் ஒரு சைட்லேருந்து பிடுங்குவோம். டாடி பிடுங்கட்டா? பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. பிடுங்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மக்கா. நீங்கள் எப்படிக்கா? அறுக்கக்கூடாது மோளை. அப்போ மோளை என்ன பண்ணுறீங்க? அப்போ மக்கா பிடுங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப இதுவாக இருக்குது, மண்ணுக்குள்ளே நிறைய வேர்லாம் இறங்கியிருக்கு. பிடுங்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. அப்பா இப்படி மோளை, இது இப்படி டாடி அப்படியே காட்டு. டாடி 2 கை வச்சு அங்கே பிடிக்கூடாதா? இப்படி காட்டுனா சரி மக்கா. அப்பா நம்ம பிடுங்குவோம். ஒரு கையால பிடுங்க முடியல. வீடியோ எடு, நீ வீடியோ எடு. இது அமுக்கணுமா? நீ ஒன்று அமுக்காண்ட மக்கா. பார்த்தீங்களா கிழங்க? பார்த்தீங்களா? நேச்சுரல் ஆர்ட் நம்ம உண்டாக்குனது. இதில் போடுவோம். டாடிக்கா அதில் வீடியோவில் பாரு. டாடி சரியா நானும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கூவக்கிழங்க பறிக்க போறோம். அப்ப இந்த டாடி தான் படிக்குது, நான் செல்ல வீடா இருக்கேன். தேங்க்யூ. டாடி தெரியுதா? ஆமா. கண்ணாடியா மாதிரி தெரியுது என்ன? டாடி எல்லா கொலையும் அதுல நிறைய இருக்கு, அதை பதிச்சு போடி. அவள மக்கா பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூவக்கிழங்கு வந்துருக்கு. இவ்வளோ ஒரு பாட்டில் வச்சது பார்த்தீங்களா? ரொம்ப நம்ம விரலோட பெருசாக இருக்குது. இது என்னன்னா ஒரு வருஷம் பயிராகும். நம்ம 3 மாதத்துலேயே அறுவடை பண்ணிட்டோம். இந்த மாதம்தான் பூ பூக்கும். இந்த மாதம் தான் நம்ம அறுவடை பண்ணக்கூடிய மாதம். என்னோட பொண்ணோட ஹைட்டாக இருக்குது. அடுத்து எல்லாத்தையும் கூட்டி போட்டுரு தங்கம். அப்போ இனி இதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு திருப்பி அந்த வேர்களை திருப்பி இதுலேயே நட்டு தான் விடணும். இங்கிலீஷில் இது பேர் ஏரோ ரூட்டா. என் பொண்ணு எல்லா இடத்துலையும் கூட்டி போடுறா. நமக்கு மாடிக்கு மேலே வச்சா அந்த பெருச்சாளி தொல்லை, எலி தொல்லை அதெல்லாம் வராது மேக்ஸிமம். அப்படிங்க அங்கே கொண்டு கரெக்டாக கூட்டி போடணும்னா ஒரு 2 இடத்துல நட்டு விட்டுருந்தது.
காட்டி கொடு மோளே. இது எதுலேருந்து எல்லாம் பறிச்சோம்? இதுலேருந்து இதுலேருந்து 2 இதுலேருந்து பறிச்சது மக்கா. அப்போ அடுத்தது இதை பிடுங்குமாம்மா. எதுல வேணா டாடி இதா பக்கெட்ல போடுங்க. இது போடுறியா? பக்கெட் லாஸ்ட் போடுறோம். பறிச்சு இதெல்லாம் கூட்டி போடுங்க. கொண்டு வைங்க. கணக்கெல்லாம் படிச்சுட்டு போங்க மக்கா. அப்போ நம்ம தேசம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் வச்சுருந்தோம், இங்கே கொஞ்சம் வச்சுருந்தோம், இங்கே எல்லாமே வச்சுருந்தோம். இது இப்போ இனியும் ரீப்ளான்டேஷன் பண்ணணும். என் பொண்ணு எல்லாம் பறிச்சு அதில் கொடுத்தாங்க. என் பொண்ணு எனக்கு ஹெல்ப்புக்கு வந்திருக்காங்க. ஒன்றுனா பறிச்சு இதில் போடணும். இது நல்லா இருக்குமா அது சாப்பிட்டா? உங்களுக்கு பிடிக்குமா? இயற்கையான சாப்பாடு பிடிக்கும் அப்படிதானே? காப்பி கூட. இப்போ எது கூட எல்லாம் சாப்பிடலாம்? எல்லாத்துக்கும் கூட சாப்பிடலாம். பிஸ்கட் இல்லை, இது பேர் என்னது? கூவக்கிழங்கா. எல்லாமே பறிச்சு அதில் போடுங்க மக்கா. என்ன விஷயம்னா நிறைய இதுக்கு அடியில் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் கிழங்கு. அப்போ ஒரு வாட்டி நம்ம ஏதாவது வச்சு ஃபுல்லாக கிளச்சி. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இதில் ஒரு வேறு மாதிரி போகுது, இது அடியிலையும் போகுது. அப்போ இதை தோண்டி நம்ம எடுக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கும் கிழங்கு. வாரண்டி தாங்க வரும். இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒன்ஸ் மோர் எல்லாமே கிளச்சி மறுபடியும் எல்லாமே எடுக்கணும். உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு திருப்பி ரீப்ளான்டேஷன் பண்ணணும். சரி பாப்பா, எல்லாம் பறிச்சுட்டு பார்ப்போம். சரியா? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முதல்ல இதுக்கு மேலே இருந்ததெல்லாம் பிடுங்கணும். அவ்வளோ கிழங்கு இல்லை இருக்கு, என்ன பறிக்கல நாங்கள். உள்ளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? அப்போ இதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்த மண்ணுக்குள்ளே நிறைய இருக்கு பார்த்துருங்க. தெரியுதா உங்களுக்கு? மண்ணுக்குள்ளனா இப்போ மேலோடி இல்லை, சின்ன ஒரு வேர் போட்டு வேரில் உள்ள ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே எல்லாமே இருக்குது. இப்போது அவ்வளோத்தையுமே கீழே தட்டி தான் எடுத்தேன். இப்போ தட்டி எடுக்கும்போது கொஞ்சம் நிறைய கிடைக்குது மக்கா. பார்த்தீங்களா? தோண்டுனா தான் நிறைய கிடைக்குது. இதுக்குள்ளெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? நான் முதல்ல இதெல்லாம் பார்க்கல. அப்போது இந்த மாதிரி இதுக்கு உள்ளே தான் இந்த மாதிரி சின்ன ரோட்டு போய் ரோட்டுக்குள்ளே தான் சாதனமே இருக்குது. தங்கம் தோண்டுது அங்கே. தங்கம் ஆழத்தில் இருக்கண்டி, ஆழத்தில் இருக்கண்டி அம்மா, தெரியுமா? அப்போ இதுக்கு இப்படி மேலே இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் அதுக்கு உள்ளே தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன ஒரு ரூட்டு போனாலுமே தோண்டி பார்க்க வேண்டியதான். அதுக்குள்ளே தான் இருக்கும் மெயின் சாதனம். பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குல்ல? இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக வருது. ரொம்ப லென்த்தான பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஹோல்ஸு. இப்போ சரி மக்கா, நான் வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால நானே வீடியோ எடுத்து நானே பிடுங்குறேன். அதெல்லாம் நான் சூப்பராக உங்களுக்கு காட்டி வந்திருப்பேன். இப்போ நம்ம மலையிலையும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இதை கொண்டு போய் நடணும்னு நினைக்கிறேன். ஆனால் பண்ணி பிக்கு வராமல் காப்பாற்றுறதுக்கு வேறு ஐடியா உண்டு. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் வைக்கணும். ஹேட்பிக் எங்கே மக்கா? அப்போ நம்ம அவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கூவக்கிழங்குலேருந்து நம்ம எல்லாமே கிழங்கு எடுத்தாச்சு. என் பொண்ணு டயர்டில் போய் உட்காந்துருக்கா. ஏன்னா உடச்சி போடுவேன், அவள் தான் எல்லாம் பறக்குங்க பாருங்கள். எப்படியும் 10 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு என்ன விஷயம்னா, தேனீச்சி நிறைய இருக்குனால எடுக்க முடியலை. உள்ளே இருக்குது சாதனம், பார்த்தீங்கன்னா தெரியுதா? இப்போ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் எல்லாம் பண்ணுங்கள். பெரிய பெரிய கிழங்காக இருக்குது. கரெக்டாக 3 மாதத்துல தான் எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த அப்போ மக்கா இந்த செடிகள் எல்லாமே எடுத்து இனி இதில் எல்லாம் திருப்பி நட்டு விடணும். நட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி விடணும். அப்போது இனி அடுத்தது ஒரு 3 மாதம் இல்லை,
ஒரு 6 மாசத்துல எடுத்து பார்க்கணும். சரியா? இங்க பாரு தேனீச்சி சுத்திட்டு இருக்கு. எப்போ கொட்டுவாங்க போறோம்னு தெரியல. பக்கெட்டில் இருக்கமோ தெரியல. இப்போ இவ்வளோ போல் நம்ம அறுவடை பண்ணி வச்சுருக்கோம் கிழங்கு. இது 3 மாசத்துல வளர்ந்தது. சத்தியமாட்டு சொல்லி உண்மையாட்டு நான் டேட்டெல்லாம் எழுதியாக வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல்னு கிழங்கெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. ஆரோ ரூட் ஆகும். இது ரொம்ப பெரிய கிழங்குனா இதில் பெருசு சிறுசு எல்லாமே இருக்குது கலந்தெடுத்து. பார்த்திங்கன்னா தெரியுதா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மக்கா. அது இன்னைக்கு நம்ம இதை சாப்பிட வேண்டியதுதான். பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம நட்டு வச்சுருக்கோம். பிடுங்கி சாப்பிட்டுட்டு பேலன்ஸு பிடுங்கி நட்டுருக்கோம். பார்த்தீங்களா? அதாவது நிறைய தை உருவாயிரும். இப்போ இந்த ஒரு வாட்டி இதை வச்சோன்னா இதை சுற்றி ஒரு 4 தை வந்துடும். அப்படி இப்போ எனக்கு நிறைய தை வந்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நெருக்கி பிடிச்சி வச்சு விட்ருக்கேன். ஏன்னா அடுத்த வாட்டி நிறைய வரும் நமக்கு. இனி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பிடுங்கணும். இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் நெருக்கி வச்சு விட்ருக்கேன். பார்த்தீங்களா? அடுத்த இதுலேயும் அப்படி தான். அப்போது இனி அடுத்தது ஒரு 6 மாதம் கழித்து அடுத்தது அறுவடை நமக்கு தரேன். அதேமாதிரி இது 3 மாதத்தில் நான் பிடுங்கினால தான் இப்போ கம்மியாக இருக்குது. 6 மாதத்தில் பிடிங்கிறதுனா ரொம்ப பெருசாக இருக்கும். 6 மாதம் தான் கணக்கு. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பிடுங்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இதோட பெருசாக பார்த்தீங்களா 3 மாதத்துலேயே நமக்கு இவ்வளோ பெருசாக தந்துருக்கு. அப்போது 6 மாதம்னா இதில் 1 மடங்கு கூட ஆகிருக்கும் பெருசாட்டு. அப்போ கண்டிப்பாக மக்கா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வைங்க, மாடியில் வைக்காதீங்க. என்ன நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்காங்க மாடியில் வச்சுருக்கனால. இருந்தாலும் அடியில் கட்டை போட்டு கட்டைக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பலகை மாதிரி போட்டு அப்படியே வச்சு விட்ருக்கேன். சரி மக்கா, அப்போ டாட்டா பாய் பாய் சி யூ. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் தொடர்ந்து. இதெல்லாம் இது வீட்டில் வச்சுருக்கேன். மலையில் நமக்கு வேறு மாதிரி செட்டப் இருக்குது. அது கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கா கிழங்கு? என்ன விட்டுட்டு போனீங்க?